வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல தித்திப்பான பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நல்ல நெய் வாசத்தோட அப்படியே சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்கு. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த பச்சரிசி தாங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே கிளாஸ்லேயேவும் ஒரு 1/4 கிளாஸுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை நம்ம அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதனால் இந்த பாசிப்பருப்பை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. இதில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. லைட்டாக நம்மளுக்கு வாசனை வந்தால் போதும், ரொம்ப கலர் மாறி வர வேண்டியதில்லை. இப்போ மிதமான தீலையவும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை அரிசியோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பையும் அரிசியும் நல்லா 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கருக்கு இப்போ மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு இந்த அரிசியவும் பருப்பையும் வேக வைக்கும் போது நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த அரிசிக்கு பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா 1 கிளாஸ் இருக்குது. கெட்டியான பால் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துருக்குறோம். மொத்தமாக 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருக்குது. அரிசியும் பருப்பும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கூட சாதமும் பருப்பும் நம்மளுக்கு அடிப்பிடிச்சும் வரல. சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருக்குது. நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா மசிச்சு விட்டால் தான் நம்மளுக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மண்டை வெல்லம் எடுத்துருக்கேங்க. நல்லா நான் இடிச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான வெல்லமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நம்மளுக்கு நல்லா கலராக வரும். இப்போ ஒரு 1.25 கிளாஸ் வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த வெல்லம் நம்மளுக்கு பாகுபதம்லாம் வர வேண்டாம். இது கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பொங்கலோடு இப்போ சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூசியாக இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே வாசம் கமகமன்னு வருதுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்துக்கலாம். தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த நெய் கூட பொடிசாக கட் பண்ணிய தேங்காய் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் தேங்காவை வதக்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இவ்வளோ தான் சேர்க்கணும்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி உலர் திராட்சை கருப்பு கலர் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த உலர் திராட்சையும் நல்லா புசு புசுன்னு நல்லா பெருசு பெருசாக வரணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உலர் திராட்சையும் நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. எல்லாத்தையுமே பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா நெய் மணக்க மணக்க அப்படியே பார்க்கவே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. வாசமும் சும்மா சூப்பராக வருது. நல்லா நெய் மணக்க மணக்க நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கூடுதல் மணத்திற்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பொங்கலை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் அப்படியே மூடி போட்டுடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்த அந்த நெய்யெல்லாம் நல்லா சுற்றி பிரிஞ்சு வந்திருக்குங்க. அப்படியே நம்ம எடுத்து அப்படியே சுட சுட இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாதுங்க. அப்படியே நெய் வாசத்தோட முந்திரி பருப்பு, இதில் போட்டிருக்கிற தேங்காய், அந்த கிஸ்மிஸ் பழத்தை ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் போது ருசி நாக்கில் அப்படியே தாண்டம் ஆடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதே அளவுகளோட நீங்களும் இந்த சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.